ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன். இந்த ஆடியோ மெசேஜில் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஆரோக்கியத்திற்காக மனிதருடைய வாழ்க்கை கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினால தான் நிர்மாணிக்கப்படுதுன்னு பெருவாரியான ஹிந்துக்கள் நம்புவதனால நவ கிரகங்களினுடைய ஆசியை பெறுவதற்காக பிரத்யேகமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வரப்படுது. இந்த கோவிட்-19 பேண்டமிக் பீரியடில் ரொம்ப சங்கடங்களை மனிதர்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் இது கூட கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினுடைய ஒரு விளைவுதான் என்று நம்முடைய ஆன்றோர்களும் சங்கராச்சாரியார் உட்பட அனைவரும் சொல்கின்றார்கள். எனவே நவகிரகங்களினுடைய ஆசியை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் பெரும் பிரச்சனைகள் நம்மை நிலை குலைய செய்யாது என்ற நம்பிக்கையிலே இந்த ஆடியோவினை உங்களுக்கு நான் பதிவு செய்து அனுப்புகின்றேன். 9 கிரகங்களுக்கு பெருக்கல் 4, அதாவது 36 வரிகளை உடைய இந்த நவகிரக ஸ்லோகங்களை அன்றாடம் நீங்கள் சுவாமியை தொழும் பொழுது சப்தமாக ஒலிக்க விடுங்கள், அல்லது ஒரு சில வாரங்களில் இவற்றை எளிமையாக மனப்பாடம் செய்து தினம்தோறும் உச்சரிக்க பழகிக்கொள்ளுங்கள். அந்த பழக்கம் நாளடைவிலே வழக்கமாக மாறிப்போகும். பழக்கங்கள் வழக்கங்களாக மாறிப்போனால் அங்கே தெய்வத்தினுடைய கருணையை, தெய்வத்தினுடைய ஆசியை நம்மால் எளிமையாக பார்க்க முடியும். எனவே இந்த நவகிரக ஸ்லோகங்களை சிரத்தையோடு பக்தியோடு நம்முடைய எல்லா சங்கடங்களும் மறைந்து போக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் கவனமாக கேளுங்கள். எங்கும் இருளகற்றி 7 வரி தேரேறி துங்கமுடன் சுற்றி வரும் ஜோதிமணி சூரியனே, துன்ப இருளகற்றி தூய நலம் திகழ இன்பம் தருவாய் எனக்கு. தாரணியில் வாழ்வோருக்கு தன்னிலவை தந்தருளி நீரடிந்தோன் நெற்றியிலே நின்றிலங்கும் வெண்ணிலவே, எந்தன் துயர் நீக்கி இன்பம் பலவாக்கி நன்றே புரிவாய் நயந்து. தீரம் மிக கொண்ட செவ்வாய் பகவானே, ஈரம் கசிய இணையடியை யான் துதிப்பேன், துன்பம் துடைத்தென்னை தூய நெறிப்படுத்தி இன்பம் தருவாய் இனி. வித்தை களஞ்சியமே வெற்றிமிகு நாயகமே, புத்திக்கு வித்தே புதனே உனை துதிப்பேன், சித்தம் மகிழ்ந்து சிறிகேன் நலமடைய நித்தம் அருள்வாய் நினைந்து. தேவரெல்லாம் போற்றத் திகழ்கின்ற நற்குருவே, நாவார பாடி நயந்துருகி போற்றுகின்ற சேயாம் எனக்கு திருவருளை செய்யுகின்ற தூய குருவே துணை. மண்ணுகலை நாயகனே, மாண்பு தரும் சுக்கிரனே, சென்னி வணங்கி தினமும் துதி செய்வேன், பொன்னும் கலையும் புகழும் பொருந்திடவே உன் அருளை செய்வாய் உவந்து. ஒன்றான் கிரகத்துள் ஒன்றாய் மிளிருகின்ற அன்பாய் நலம் புரியும் அண்ணல் சனீஸ்வரனே, எம்பால் அடைந்தாலும் ஏழைக்கு இறங்கி நீ நன்மையே செய்வாய் நயந்து. இன்பமே செய்யும் ராகு பகவானே, அன்பாக உந்தன் அடிபணிவேன் எம் குடும்பம் செல்வ வளமுடனே சீரோங்கி வாழ்வதற்கு நல்ல அருளை செய்வாய் நயந்து. சீர்மேவும் கேதரசே செல்வச் செழிப்புடனே, பார்ப்புகழும் வாழ்வும் பல வளமும் பெற்றினிது எங்கள் குடி தழைக்க என்றென்றும் உந்தனது துங்கமிகு பாதம் துணை. நண்பர்களே, இதுதான் இந்த நவகிரக ஸ்லோகங்கள், தமிழில் வடிவமைக்கப்பட்டுள்ள நவகிரக ஸ்லோகங்கள். எளிமையான தமிழ்தான், அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற சொற்கள் தான். 4 முறை நீங்கள் கேட்டால் மனப்பாடம் செய்துவிடக்கூடிய ஸ்லோகங்கள் தான். எவர் ஒருவர் இதை சிரத்தையோடு பக்தியோடு அன்றாடம் அவர்கள் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களோடு சேர்த்து இந்த நவகிரக ஸ்லோகங்களை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நவகிரகங்களினுடைய தாக்கமானது மிக மிக குறைவாக இருக்கும் என்று
என்னால் உறுதிபட கூறிவிட முடியும். அனுபவத்தினால் இதை சொல்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இதை மனப்பாடம் செய்து சொல்ல முயற்சி செய்யுங்கள், அல்லது சப்தமாக ஒலிக்க விட்டு உங்கள் பூஜை அறை முழுவதும் அல்லது எங்கே நீங்கள் சுவாமியை தொழுகின்றீர்களோ அந்த இடத்தில் இந்த ஆன்மீக ஒலிக்கற்றைகள் நிரம்பி இருக்கும் ஓர் ஏற்பாடினை செய்து கொள்ளுங்கள். என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.